கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:10 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு வல்லம் பொங்கோதே, ஏசையா உந்தன் அன்பு வல்லம் பொங்கோதே. பாரிசுத்தமே பரவசமே பரனே சருவே பரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தலே தேர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தலே தேர். புது எண்ணெயால் புது பலனால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதாம் நடத்துகிறீர். நூதன சாலோமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதாம் நடத்துகிறீர். நூதன சாலோமில் சேர்த்திடுவீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கட்டங்காம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். திசை கட்டங்காம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். யார் முன் செல்லும் வாம் சமூகம் எனக்கு அளிக்கம் இல்லை பாருதல். அமது கோலம் தடியும் உண்மையும் தேற்றிடுதே. உமது கோலம் தடியும் உண்மையும் தேற்றிடுதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்தோங்கிட. கிளை நறுக்கி களை பிடுங்கி கத்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கத்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று காண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று காண்டிடுவேன். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், சமந்தி அம்மாள், ஜெயந்தி அக்கா பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், விருதை சின்னப்பன் அவர் பிரைஸ் லார்ட். நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். ஏசாயா 2வது அதிகாரம் 10 வசனம். கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமின் பிரசாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளிந்து கொள். இன்னைக்கு நம்ம ஒரு தியானிக்கக்கூடிய ஒரு எபிரேய வார்த்தை என்னன்னா பயம். இங்கிலீஷ்ல ஃபியர். இங்கிலீஷ் வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபியர். ஆனா ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி இருக்கு, அதுக்கு பேர் ஃபோபியா. ஃபோபியானா பயம். உயரமான இடத்துக்கு செல்றதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஹைட்ரோபோபியா அப்படின்னு ஒரு மெடிக்கல் டாபிக். ஹைட்ரோபோபியா. இந்த ஹைட்ரோபோபியாங்கிறது என்னன்னா தண்ணிக்கு வருகிற பயம். பல 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 வருஷங்களுக்கு முன்னாடி நான் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறேன். ஒரு தடவை நான் லீவ் அப்ப எங்க அப்பா கூட வந்து பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப எங்க அப்பா சொன்னாரு, டே உனக்கு இந்த நாய் கடிச்ச மேல வர்ற ஹைட்ரோபோபியா உனக்கு காட்டுறேன் அப்படின்னாரு. ஒரு சின்ன பையன், ஒரு 12 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அம்மா மடியில் படுத்திருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, என் மகனுக்கு நாய் கடிச்சிருச்சு, இவ்வளவுதான். எங்க அப்பா கொஞ்சம் தூரமா நின்றுக்கிட்டு
ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து அந்த அம்மா கையில் கொடுத்து, நம்மளை கஷ்டப்படாது பார்த்தீங்களா, நீ இந்த தண்ணி அவங்க பையனுக்கு குடிக்க கொடுங்கன்னு. அந்த அம்மா வாய்க்கிட்ட கொண்டுறாங்க. அந்த பையன் எந்திரிச்சு தட தட தடம் ஓடுறான். ஆனாலும் தண்ணியை பார்த்தா அந்த பையன், எங்கள் அப்பா சொன்னாங்க, இதுக்கு மருந்தே கிடையாதுடா, சீக்கிரத்தில் இந்த பையன் இறந்து போயிடுவான் அப்படின்னாங்க. ஸோ முதல் கேஸ் சின்ன பையனை பார்த்தேன், வருஷங்கள் போயிடுச்சு, என்னால் அதை மறக்க முடியாது. ஹைட்ரோஃபோபியா, பயம், தண்ணிக்கு பயம். சரி, இது வெறிநாய் கடிச்சவங்களுக்கு இது வரும். இந்த ஃபோபியாவுக்கு ஒரு எபிரேய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதிக்கோங்க. ஃபோபாஸ், PHOBUS, ஃபோபாஸ். ஃபோபாஸ் அப்படின்னா ஸ்கேட், பயப்படுறது. நம்ம ஆண்டவர் நம்ம துதிச்சு பாடுறோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் நம்ம துதிச்சு பாடுறோம். ஆனா இங்க ஒரு கூட்டத்தாருக்கு ஒரு பயம் வருது. அது என்ன பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோபாஸ். இந்த ஃபோபாஸ்ங்கிறது எப்படி இந்த பைபிளை நம்ம பார்க்கிறோம். ஃபோபாஸ் எடுத்துக்கொள்ளுமா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42 ஃபோபாஸ். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பமிட்டும் உறுதித்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. யாரை பார்த்து பயம் உண்டாயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா விசுவாசிகளை பார்த்து பயம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு விசுவாசிகளை பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஒரு கிண்டலா இருக்கு. இவங்கெல்லாம் ஏசப்பா பிள்ளையா அப்படின்னு ஜோக்கா பாக்குறாங்க. ஆனா அன்னைக்கு பயம் உண்டாச்சு. ஏன் பயம் உண்டாச்சு அப்படின்னா விசுவாசிகள் ஒருப்பித்திருந்து ஒரு ஒன்னஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு ஆண்டோடைய தயவு கிடைச்சது. அநேக அற்புதங்களையும் அடையாளம் செய்யப்பட்டது. எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. அப்போஸ்தலராலே அநேக அற்புதம், அந்த அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்க்க 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 எல்லாருக்கும் பயம் உண்டாச்சு. சரி, ஃபோபாஸ். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 19. இது எபேசிலே குடியிருந்த யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் அனுமதித்தது. இவர்கள் எல்லாம் பயம் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது. ஒரு பொல்லாத ஆவி வந்துருச்சு. அந்த பொல்லாத ஆவிய ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க துரத்துறாங்க. துரத்துன உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாச்சு. பிசாசுக்கு ஆண்டோடைய பிள்ளைகளை பார்த்தா ஒரு பயம் வரும். பல வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நாங்க அந்த வியாழக்கிழமை, திங்கள் வியாழன், அப்ப இந்த கொரோனாக்கெல்லாம் முன்னாடி ரெகுலரா பிரேயர் ஹாலில் அந்த இதுக்கு ஜெபம் பண்ண போவோம். அப்ப ஒரு முஸ்லிம், ஒரு கணவன் மனைவிக்கு பிசாசு பிடிச்சிருந்துச்சு. அப்ப இந்த பிள்ளைகள் யாரோ கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு பிரேயர் ஹாலில் இருந்துச்சு. அப்ப நாங்க ஜெபம் பண்ணோம். அந்த பிசாசு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிச்சு. இயேசுவின் நாமத்துல சபிக்கிறனோட நான் அது போயிடுச்சு. எப்படி போயிடுச்சுன்னு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கணவன் சொல்றாரு, சார் என் மனைவி தூங்கி பல வருஷம் ஆயிடுச்சு. இங்க ஓடுவா அங்க ஓடுவா, அந்த பிரேயர்களை வந்து படுத்தா நான் என் மனைவி முகத்தை இப்படி பார்த்து பல வருஷம் ஆச்சு. அப்படி ஒரு சமாதானத்தோடு தூங்கினா சார். இப்ப நம்மளை பார்த்தா மற்றவர்களுக்கு பயம் உண்டான, அது பேரு ஃபோபாஸ். சரி, இந்த ஃபோபஸுக்கு அடுத்து ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது என்னன்னா டிலோஸ், DEILOS, டிலோஸ். இந்த டிலோஸ்ங்கிறதுனா பயந்தாங்கோழி. பயந்தாங்கோழி பள்ளியை பார்த்தா பயப்படுவாங்க. எனக்கு இந்த பள்ளினா 60 பார். ஆனா பல விஷயத்துக்கு பயந்தாங்கோழி அப்படின்னு ஒரு கேட்டகரி நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பயந்தாங்கோலிக்கு தான் டிலோஸ். இங்கிலீஷ்ல டிமிட். மத்தி 8வது அதிகாரம், மத்தேயு 8வது அதிகாரம் 26, 8:26. அதற்கு அவர், அவிசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி, அவிசுவாசிகளே ஏன். இந்த டிமிட் யாருன்னா விசுவாசம் இல்லாத கூட்டத்தார். அவர்களுக்கு கிரேக்க வார்த்தை DEILOS, டிலோஸ், டிமிட், பயந்தவர். 2வது. 3வதாக ஒரு வார்த்தை பார்க்கிறோம். அது இந்த ஃபோபோஸ்ல ஒரு எக்ஸ் முன்னாடி போட்டிருக்கு. EXPHOBOS. இந்த ஃபோபோஸ்ங்கிறது பயம். இது எக்ஸ் ஃபோபோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ரைட்டன்ட், அவுட்ரைட்
அவுட் ரைட்டானது அது முழுசா பயம் 100% பயம். அது இந்த பயந்தங்கொழிக பயந்துகிட்டு போட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வேற மாதிரி ஒரு பயம். இந்த பயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸோபோபியாஸ், எபிரேயர் 12வது அதிகாரம் 21வது வசனம். மோசே என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனாய் மலையில ஆண்டவர் இறங்குறார். மோசேட்ட சொல்லிட்டார், நான் வருவேன், இவர்கள் எல்லாம் 3 நாட்கள் தாங்கள் பரிசுத்தமா இருக்கணும், மனைவி கூட சேரக்கூடாது, அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ணி ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டார். ஆனா இறங்கும் போது மோசே என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12:21, மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுகிறேன், மிகவும் பயந்து நடுகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமான காட்சியை பார்த்து மோசேக்கு ஆண்டவரை பார்த்திருக்காரு, முச்செடியில பார்த்திருக்காரு, ஒரு கண்வெளியின் வெடிப்புல வச்சு பார்க்க காட்டுறாரு. பல இடத்துல பார்த்திருந்தாலும் அங்க அவருக்கு இந்த ஒரு எக்ஸ் எக்ஸீடிங் பயங்கரமானது, எக்ஸ் ஃப்ரைட்டன்ட் அவுட் ரைட். இதுக்கு என்னன்னா மிகவும் ட்ரெமர் அப்படியே டக்கு 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 நடக்குது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 32 7:32, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உன் பிதாக்களின் தேவன். அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியும். நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க முற்றில அந்த அளவுக்கு ஒரு எக்ஸீடிங் பயம் இருந்துச்சு. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 28வது வசனம். 16:28, பவுல் மிகவும் சத்தமிட்டு ஒன்றும் செய்யாது. அப்பொழுது தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி. இந்த சிறைச்சாலை தலைவனுக்கு சிறைச்சாலை புதுசா பழசா பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் அங்க இருக்க ஒவ்வொரு அத்துப்படி. ஆனா ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதிக்கிற சத்தம் இவனுக்கு கேக்குது. சரி, ஏதோ லூசு பயலுக ஏதோ பாட்டை பாடிட்டு இருக்காங்க. ஆனா சிறைச்சாலை நடுங்குது, அதிருது. இப்ப எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லி இதுலதான் அந்த ஹையஸ்ட் ஃபியர்ல அவன் ஓடி உள்ள போய் பார்க்க போறான். இது எக்ஸிடிங். இது 3வது ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன். முதல்ல நான் உங்களுக்கு ஃபோபோஸ் சொல்லிக் கொடுத்தேன். 2வது டிலோஸ் டிமிட், எக்ஸ் ஃபோபோஸ் பார்த்தாச்சு. 3 4வது அஃபோபோஸ், ஏ முன்னாடி போட்டு. அதே ஃபோபோஸ் PHOBOS, அந்த ஃபோபோஸ் ஏ. இது என்ன அஃபோபோஸ்? இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். டேய் சத்தியமா சொல்றியா? ஆமா சொல்றேன். நான் உள்ள போட்டுட்டேன்னு அவனுக்கு தெரியல. நான் அர்த்தம் அது கேன்சல், அசத்தியமா அப்படின்னு சொல்லி எங்க பசங்க சொல்லுவாங்க. சத்தியத்துக்கு போட்டாச்சுன்னா அசத்தியமா. சரி, அதுபோல அப்போஸ் APHOBOS, அப்போஸ் வித்தவுட் ஃபியர், பயம் கிடையாது. எடுத்துக்கோங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 20 வசனம். பயமில்லாத மக்கள் இமேனியும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூஷிக்கும். அப்படிப்பட்டவர்கள் எப்படின்னா, அவங்களுக்கு தேவனை குறித்து ஒரு பயம் கிடையாது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 14 வசனம். 1:14, சகோதரரே, அநேகர் என் கட்டுகளினாலே கர்த்தருக்குள் திடம் கொண்டு பயம் இல்லாமல். திருவசனம். இது என்னங்க பயம்? பவுல சிறைச்சாலை போட்டவருங்க. அவர் பயங்கர ஒரு பாப்புலரான ஒருவரா மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன் பிலிப்பியர்ல. இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன்.
அங்க பவுலை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு 100க்கு அதிபதி உள்ள வந்து பவுலை பார்த்து ஒரு வணக்கம் வைக்கிறார். பைபிள் இல்ல, இந்த பைபிள் டீச்சர்ஸ் விளக்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீ யாருக்காக கட்டப்பட்டிருக்குன்னு தெரியும், நீ கொலை செய்யல, கொள்ளாடிக்கல, ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஒருத்தரை குறித்து நீ விளக்கம் சொல்ல, நீ ஒரு பிரசங்கம் பண்ண, அதனால உள்ள இருக்கிற. அவர் யாருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நான் யார் தெரியுமா உனக்கு? 100க்கு அதிபதி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ சிறுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அங்க என்னெல்லாம் நடந்துச்சு நான் என் கண்ணால பார்த்து நான் தான் சொன்னேன், இதை தேவகுமாரனை சாட்சி சொன்னேன். நான் அவருடைய ஊழியக்காரனப்பா, நீ சந்தோஷமா இருக்குப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி, இப்படி 1000க்கு அதிபதி சேனாதிபதிகள் ஒருத்தரா வந்து அவங்களுடைய பிரச்சனையை சொல்றாங்க. ஏன் எனக்காக ஜெபம் பண்ணப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா இவருக்கு ஒரு ராஜ மரியாதை உள்ள நடக்குது. அந்த குக் சமையக்காரர் அந்த சீஃப் ஆபீசருக்காக சமையல் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா அவர் வேற எங்கேயோ போயிட்டாரு. ட்ரிப் கேன்சல்ல நியூஸ் வந்துருச்சு. இவர் உடனே சாப்பாடு பெரிய கேரியர்ல கொண்டு வந்து வச்சு, இங்க பாருங்க ஐயா, நேற்று எங்க வீட்டுல ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு அப்படின்ட்டு அடுத்த நாள் ஆலயத்துக்குள்ள 100க்கு அதிபதி 1000க்கு அதிபதி வெளியில பார்த்தா கத்தி, பெல்ட், ஷூ எல்லாம் வெளியில இருக்கு. வர்ற விசுவாசிலாம் பார்க்க முடியாது, எல்லாம் கலந்து வெளியே இருக்கு இல்லையா? இவங்கெல்லாம் பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டு, இதுக்கு ஒரு வசனத்தை பற்றி நான் சொல்றேன், அப்பதான் நான் சொல்றது கதை இல்லைன்னு நீங்க நம்புவீங்க. 4வது அதிகாரம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 22 வசனம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் ராயனுடைய அமன் அத்தனை பேரும் ரசிக்கப்பட்டாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன போயிடுச்சு? பயம் போயிடுச்சு. அதைத்தான் நம்ம அப்போபியாஸ் பிலிப்பியர் 1:12. கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்துட்டு இந்த முடிக்க இருக்கிறோம். என்னன்னா ஹோபியோ, பிஓ பிஇஓ, பிஹெச்ஓ பிஇஓ, அந்த ஓ மேல ஒரு பிஓ. இது என்ன? டு புட் டு ஃப்ரைட். டு புட் டு ஃப்ரைட் அப்படின்னு என்னன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 23வது அதிகாரம். அந்த அது இடமே பயங்கரமாயிருக்கு. 23வது அதிகாரம் 10வது வசனம். மிகுந்த கலக்கம் உண்டாயிற்று, பவுல் அவர்களால் பீரிட்டு போவான் சேனாதிபதி பயந்து. சேனாதிபதிக்கு பிரச்சனையே கிடையாது, அவன் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு கையில ஈட்டி வச்சுக்கிட்டு பட்டயத்தை வச்சுட்டு ஸ்டைலா நிக்கிறான். அவனுக்கு என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலையில பவுல பிச்சு பீஸ் ஆக்கிறாங்கன்னு பயன்றான். இதுக்கு பேர் என்னன்னா பிஓ, பிஹெச்ஓ பிஇஓ, மிகவும் கலக்கம், பீரண்டு பாருங்க. சரி, நம்ம பைபிள் கிளாஸ் முடிச்சாச்சு. வாசனத்துக்குள்ள நம்ம கடந்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிற வசனம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல கிளியர் பார்த்தோம். வசனத்தை திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எசாயா 2:10. கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமையின் பிரசாபத்திற்கும் விலகி நீ கண்மலையிலே ஒதுங்கிக்கொள். இது யாரை குறித்து சொல்லுகிறான்? 9வது வசனம். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான், ஆகையால் அவர்களை மன்னியாதிருப்பீர்கள். ஆண்டுடைய மன்னிப்பு கிடைக்கலன்னா அடுத்ததான் நடக்க போகுது. 8வது வசனம். அவர்கள் தேசம் விக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறது. அந்த விக்கிரகத்தால் நிறைந்ததுனால தங்கள் கையினாலே கிரியதை அவங்க பணிந்து கொள்கிறார்கள். கிரியேட்டரை பணிந்து கொள்ளாம கிரியேஷனை பணிந்து கொள்றதுனால வர்ற பிரச்சனை. ரைட். முதல்ல இதுக்கு திறவுகோல் வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 2வது அதிகாரத்துல 19வது வசனத்தை நம்ம பார்க்க போறோம். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது, அதாவது ரொட்டீன் டேஸ் அவங்களுக்கு எல்லாமே சுகமா இருக்கிறாப்புல இருக்கு. நாங்க வர்றோம், எங்க சாமிக்கு ஒரு கும்பிடு போடுறோம், எல்லாரும் நாங்க விழுந்து விழுந்து கும்பிடுறோம், எங்களுக்கு நல்லா இருக்காங்க. ஆனா ஒரு நாள் ஒரு ஜட்ஜ்மெண்ட். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் பொழுது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமின் பிரசாபத்திற்கும் விலகி கண்வெளிகளும் கெபிகளிலும் பூமிக்குள்ளும் புகுந்து கொள்வார்கள். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே, இந்த ஒரு நாள் வரும். அன்னைக்கு தான் இந்த பயங்கரமான காரியத்தை அவர்கள் பார்க்க போறார்கள். இன்னைக்கு அவங்க சொன்னா நம்ப மாட்டாங்க. சரி,
இதுக்கு ஒரு பெயர் இருக்குது. இது விசாரிப்பின் நாள் அப்படின்னு இங்க இருக்குது. ஆனா இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்க போறோம். இது என்ன நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 10வது அதிகாரம் 3வது வசனம். 10:3 விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால் கடிப்பின் நாளிலும். 2 நாள். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இதை அனுபவிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லாம் அந்த ஆன்லைன்ல பாத்துறாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த ஆன்லைனும் கிடையாது, பென்லைனும் கிடையாது. நாங்க அங்க போய் நிற்போம். எங்க காலேஜில் அங்க ஒரு பாக்ஸ், அதுல அந்த பியூனுடைய ஸ்டைல நடந்து வருவாரு. சாவியை திறந்து அதை ஓட்டிட்டு போயிடுவாரு. நாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம், நம்ம நம்பர் இருக்கா இல்லையான்ட்டு. நம்பர் இருந்தா ஒரே சந்தோஷம், நான் பாஸ் ஆயிட்டேன். இது விசாரிப்பு நாள் கிடையாது, பயங்கர மெத்தலும் கிடையாது, எங்க தலையெழுத்து மாறுகிற நாள். நான் அப்ப நினைப்பேன், இந்த ஃபைனல் இயர்ல சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனு தெரிஞ்ச உடனே அப்பா போதுங்க, இனி இந்த சங்காத்துக்கத்தே போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அதுக்கப்புறமும் ஒரு ஆர்த்தோபெடிக் எக்ஸாம் எனக்கு எழுத கொடுத்தார். ரைட், இது விசாரிப்பின் நாள், பால் கடிப்பின் நாள். இதை யார் செய்யறாங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம பதில பார்ப்போம். யார் செய்யறாங்க? ஏசாயா 42வது அதிகாரம் 42:24. யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளையிடத்துக்கு ஒப்பு கொடுத்தவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா? அவர்களுடைய வழியிலே நடவாமலும் அதனால அவர் சேவை கொடுக்கறனால அவர் தான் இதை ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா, ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதியை உருவாக்குறார், ஒரு சந்ததியை உருவாக்குறார். உருவாக்கி நீ என்னுடைய பிள்ளை, நான் சொல்றபடி நீ கேட்கணும். ரைட்டாங்க. அப்படி செய்யும்போது அவங்க கேட்கலைன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறார். அது என்னன்னா சூறையாடுறது நல்லதுங்க. உங்களுக்கு சொல்லட்டான், ஒரு ராயட் வருது. ராயட் ஆனது இந்திரா காந்தி அம்மாவை சுட்டு கொண்டுட்டாங்க. சுட்டு கொன்னது யார் அப்படின்னு ஒரு சர்தார்ஜி. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்தார்ஜியை எல்லாரையும் கொன்னாங்க. என் மனைவி சொல்றா, அவ கோயம்புத்தூர்ல மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மேக்சிமம் இந்த சர்தார்ஜி டயர் பிசினஸ் பண்ணாங்க. அவங்க கடைக்குள்ள போய் இந்த டயரெல்லாம் வெளியில இழுத்து போட்டு தீ வச்சு நல்லா குபுன்னு எரிய விட்டு அவனை தூக்கி உள்ளதை போட்டாங்க. எல்லாம் கண்ணால பார்க்க முடியாத காட்சி, சூறையாடுறது. ஒரு அம்மா இறந்துச்சு, இல்லைன்னா நாங்க சொல்லவே மாட்டோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது ஒரு சர்ஜாஜி அதில் இருந்தனால சூறையாடப்பட்டார்கள். அந்த நேரத்தில் போலீஸ் யாராலையும் எதை நிப்பாட்ட முடியாது. இங்கேயே நடக்குதுன்னா ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்தார்த்த ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுக்கிறார் வாசிப்போமா? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1 வசனம். இந்த பயங்கரத்தை ஆண்டவர் யார்கிட்ட கொடுக்கிறார், செய்துக்கோ அப்படின்னு சொல்லி, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கறாங்க, வச்சுக்கோ, 7 வருஷம் வச்சுக்கோ, நீ என்னன்னாலும் செய்ய, நான் தலையை போட மாட்டேன். மீதியானுடைய கை இஸ்ரவேல் பலத்திருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் தங்கள் மலைகளிலும் கெபிகள் குகையிலும். நம்ம பார்த்து பார்த்தீங்களா, அதே இது இனி நடக்க போது. இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு. அவங்க அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பாவம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கவில்லை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஓசியா 10வது அதிகாரம் 8வது வசனம். ஓசியா 10:8. இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேலின் மேடைகள் இன்னும் அழிக்கப்பட்டது. முள் செடியும் முள் பூண்டும் அவர்கள் பலிபீடத்தில் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து, இதே வார்த்தை அப்படியே ரிப்பீட்டேஷன் ஆகும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்லும். இதே வார்த்தை நீங்க அடிக்கடி நம்ம பார்த்திருக்கோம். வெளிப்படுத்துதல் 6வது சேவ் இருக்கு. ஓசியலையும் அதே நேரம். லூக்கா 23:30. லூக்கா
23:30. அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளும் என்று சொல்ல தொடங்குவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவ காலம், மகா உபத்திரவத்தில் என்ன நடக்கும் சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். அதே இது ஏசாயால நம்ம பார்க்கணும். இந்த பயத்தை குறித்து இன்னொரு வார்த்தை நான் காட்டுறேன். இது கர்த்தரால் உண்டாகிற ஒரு பயங்கரம். அது என்னன்னு சொல்லி ஆதியாகமம் 35வது அதிகாரம் 35:5. பின்பு பிரியாணப்பட்ட புறப்பட்டார்கள். இது என்ன நம்ம உங்களுக்கு பலமுறை தியானிச்சுட்டு திரும்ப சொல்றேன். கரெக்டா? இந்த பேரு தான் நான் முதல் முறையை பார்க்கிறேன். ராஜேஷ் நல்லா ஞாபகம் வச்சிருக்காரு. அதை சரி, 35வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். 34, 35 அவளுடைய சகோதரி, அவள் பேரை நீங்க பார்க்கலாம். 34 தீனாள் கட்டுறாங்க. கேட்கறாங்க, அந்த பொண்ணு கொடுங்க, நான் கல்யாணம் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நீங்க சொல்றாங்க, நீ எங்களை மாதிரி விருத்த சந்தை பண்ணானா அவங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு அங்க இருக்கிற ஆண் மக்கள் அத்தனை பேரும் எல்லாரையும் ஒரே நாள் விருத்த சந்தை வச்சுட்டு அங்க வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் வெட்டி போட்டாங்க. இத யாக்கோபு சொல்லுகிறாரு, ஐயோ லேவி எங்க வாசையெல்லாம் கருத்துட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு பயந்து புறப்பட்டு ஓடுறாங்க. ஓடும் பொழுது எல்லாரும் இவங்களை அழித்து விடாம இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை அதான் நம்ம பார்க்கணும். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 5வது வசனம். பின்பு பிரயாணப்பட்டு புறப்பட்டார்கள். அதில் சுற்றிலும் வந்த பட்டணத்தால் தேவனால் பயங்கரம் உண்டாயிற்று. தேவன் ஒரு பயங்கரத்தை உண்டாகிறாரு. அது ஃபியர்சம். அதனால இவங்க பின்னாடி வரத நிப்பாட்டிட்டாங்க. 1 சாமுவேல் இதே சிமிலர், இதே மாதிரி உண்டு. 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 7வது. 1 சாமுவேல் 11:7. அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்தது. எதுக்காகனா ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா சவுல், அவருக்கு விரோதமாக ஒரு கூட்டம், இவெல்லாம் ராஜா ஒரு பயங்கரத்தை உண்டாக்குறாரு. எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு பண்ணிட்டு போறாங்க. யோபு ஒரு எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவருடைய வார்த்தையை நம்ம பார்ப்போம். 37வது அதிகாரம் யோபு 37:22. ஆகாய மண்டல பிரகாசிக்கிற சூரியனை முதலான உருவம் பார்க்கிறது. தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு. தேவனிடத்திலோ இது அவர் வச்சிருக்காரு. அப்பப்ப அதை அனுப்புவார். அதுக்கெல்லாம் பயந்து ஓடி போயிடுவாங்க. அங்கிருந்து அனுப்புறாரு. அவரை வச்சிருக்காரு. யோபு தெளிவா சொல்லுவார். சங்கீதம் 90வது அதிகாரம் 11. சங்கீதம் 90. உமது கோபத்தின் வல்லமையை உமக்கு பயப்பட விதமாய் உம்முடைய உக்கரத்தையும் அறிந்து கொள்ளுங்க. என்ன அழகா மோசே சொல்லுகிறார். இது சங்கீதத்துல இந்த மோசையின் சங்கீதம் பிராக்கெட்டை பார்த்தா தெரியும். தேவனத்தில் இருக்கிற ஒரு கோபத்தின் வல்லமை அவர் பார்த்தார். இப்போ இவர் நல்ல கடவுள் தாயா, கோபம் அதெல்லாம் அழிச்சு விடுவார். உமக்கு பயப்படத்தக்கவன் யார்? ஒரு கம்பாரிசன் அவங்களுக்கு காட்டப்படும். கம்பாரிசன் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா? எரேமியா 10வது அதிகாரம் 6வது வசனம். 10:6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவனிலே நீரே பெரியவன், உமது நாமம் அல்லது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. என்ன அழகா சொல்றாங்க. இவங்க எல்லாம் விக்கிரத்துல போய் கிடக்குறாங்க. தெருக்கு ஒரு சாமி வச்சிருக்காங்க, ஊருக்கு ஒரு சாமி வச்சிருக்காங்க. நீ அவருக்கு பயப்படணும்ப்பா அப்படின்னு சொல்லி எரேமியா தெளிவாக சொல்லுகிறார். அது எப்படின்னு 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் யாவரும் மிருக ஜனம், அதாவது ராஜாக்கள். ஆனா நம்ம ஆண்டவர் நல்லவர், அது கிருபை வச்சிருக்காருன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறார். யாருக்கு பயப்படணும்?
லூக்கா 12வது அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 12:5. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின் நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவர்களுக்கே நீங்கள் பயப்பட வேண்டும். அவர்களுக்கே பயப்பட. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார். இப்ப ஒரு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், ஸ்ட்ரெயின்ஸ். அவரை கொன்னாங்க. ஆனா அவருடைய சரீரத்தை தான் அவங்களால அழிக்க முடிஞ்சது. ஆத்மா பரலோகம் போயிடுச்சு. இன்னைக்கு ஸ்ட்ரெயின்ஸ்ங்கிற பேரை யாராலையும் மறக்க. இந்த ராஜேஷ் போட்ட பேரு கேராக சிங்குங்கிறது எனக்கு இன்னைக்கு வரை தெரியாது. ஆனா ஸ்ட்ரெயின்ஸ்ங்கிற பேரை யாராலையும் மறக்க முடியாது. காரணம், அவருடைய ஆத்மாவை அழிக்க முடியாது. கடைசியாக நம்ம இவ்வளவு பார்த்தோம். ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த செய்தியை முடிக்க போயிடும். வெளிப்படுத்துதல் 15:4. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்திற்கு மகிமை கொடுக்காமல் இருக்கலாம்? ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுவார்கள். உங்களுடைய நீதியான செய்கைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் கொண்டு போகிற பாதை. ஜபிச்சு முடிப்பாங்க. மகா இரக்கமும் கரவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பயம், போபியா, இதை குறித்து ஒரு ஆழமான ஸ்டடியை ஆவியானவர்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.